பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் அலுவலாமல் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று இந்த காலவேளையில் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஒரு செய்திக்கு நம்ம கடந்து போவோம். நல்ல ஒரு செய்தி. யோவான் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நல்லா இருக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், இல்லை செய்யப்படும். அப்போது எதுக்காகனா நம்ம எதை கேட்குறோன்னா கர்த்தரிடத்தில் எதையுமே கேட்கறது கிடையாது. கேட்குற முறைகளும் சரியாது. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளை கொடுக்கப்படும். மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு பிற்பாடு இந்த 7 மாதம் கடந்தாலும் வாக்குத்தத்துவம் என்று ஒரு மாதத்துக்கு நான் கொண்டு வரதே கிடையாது. துவக்கப்படும் போது சொல்லப்பட்ட வார்த்தை வேதத்தை படித்தான் முடியும். நீதிமொழியில் ஒரு புத்தகம், ஒரு வசனம் உண்டு, 21:31 இருக்கும். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகும். ஆமாம், ஜபமும் கர்த்தரால் வரும். ஏன் வரும்? இந்த குதிரையை கொடுத்து ஒரு விஷயம் இருக்கும் பைபிளில், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வருமானா இந்த வசனம் சொன்ன பிற்பாடு நீங்கள் பைபிள் கூட எடுத்து படிங்க. குதிரையை கொடுத்து அவ்வளோ ஒரு அந்த கண்ணியமான குரலுக்காக கடவுள் நல்லா அழகாக சொல்லுவார். அந்த யோபு புத்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 12ஆம் வசனம், நல்லா 19, 20, ஆமாம் 12 கிடையாது, 19, 20, 21, இந்த 3 வருஷத்தை கொடுத்து அந்த குதிரையை குடித்த ஒரு தரிசனத்தை அழகாக சொல்லுவார். அதனுடைய சத்தம் அப்படி இருக்குமா. குதிரைக்கு ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா? குதிரை மனுஷன் போட்டு திரும்பாது. எதிராளியை பார்த்தா பயடுவாங்க, சிலதெல்லாம் பாய்ந்துக்கிறான். ஆனால் குதிரைக்கு அப்படிப்பட்டது கிடையாது. அதுதான் இங்கே அழகாக சொல்லுவார். யுத்தம் இல்லையா, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகவும் ஜெபமும் கர்த்தரால் வரும். அது யுத்தம் வந்துச்சுன்னா எதிர்பட்டு வர ஜனங்களை பார்த்து பயப்படாது. தன்னை மரணத்துக்கு நேராக அம்புகள் பாய்ந்தாலும் அது பயப்படப்படுவார். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தில் அப்படி தான் இருக்கணுங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்துட்டு ஒரு காலத்தில் கஷ்டம் வரும்போது, இல்லை நமக்கு உபத்திரம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை மறந்துடுறோம். குதிரையை போல இருக்கணுமா? நீங்கள் ஒன்றுமனா படித்து பாருங்கள். அந்த 39 யோபு புத்தகம் 39 அதிகாரத்தை முழுசாக படிச்சுன்னா அப்படி ஜெபத்தில் நீங்கள் வல்லமையாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா குதிரையை கொடுத்து அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையில் அந்த குரல் பலத்தை பார்த்து அந்த குதிரையை அந்த கணிக்கும் ஒரு மாதிரி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ சினிமாவில் தான் பார்த்துருப்பேன் அந்த கணைக்கிறத. நான் சென்ட்ரலில் கார்னரில் ஒரு காலகட்டாயத்தில் குதிரைகளை ஆப்போசிட்டில் கட்டி வச்சுருப்பேன் லைனாக. அந்த சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் ரைட் சைடு போனோம்னா அந்த குதிரை லைனாக இருக்கும். அந்த கணைக்கிற சத்தம் சில நேரத்தில் பைக் ஓட்டின்னு போயின்னே இருப்பான், திரும்பி பார்ப்பேன். யாராக இருந்தாலும் தனி பார்ப்பாங்க. ஏன்னா அது கணைக்கிற சத்தம் அப்படியேப்பட்டது. அப்போது ஒரு குதிரை கடந்து போனால் அந்த கணைக்கிற சத்தத்தை காட்டி எதிராளியை கொண்டு பயப்படாது. அது கணைக்கிறத எதிராளி முறியடிப்பதை போல இருக்கும் அந்த சத்தம். அப்படித்தான் உங்களுடைய ஜபங்கள் அப்படி இருக்கணும். சத்தம் இட்டு ஜெபிக்க போது உன் வாயை விரிவாக தரணுவார் இல்லையா, சங்கீதம் 81:10. அப்போ நான் வாயை விரிவாக தரிக்கிறோமா ஜெபிக்கிறோமான்னு கேட்டால் ஜபம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் இன்னைக்கு ஜபம் தானே வேணும். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படன்னு சொன்னார்ல, ஏன் கொடுக்கல? நம்ம ஜெபிப்பது கிடையாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுறது கிடையாது. இவைகளுக்கு அப்புறம் எப்படி கொடுப்பாரு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை கூட்டத்துக்கு நிறைய பேர், நான் இப்போ அதிகாலையில் தான் உங்களுக்கு செய்தி எடுத்துனுக்கிறேன். இந்த அமாவாசை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் பக்கத்தில் இருக்கிற இந்த அகூர் கிராமத்தில் இந்த சபை இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒருவர் கடந்து வரல. இந்த கிராமத்தில் இருக்கிற அநேக விசுவாசி ஒருவரும் வாலிப பிள்ளைகள் யாரும் வரல. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திருத்தணி தாண்டி அனண்ட பக்கம் கிராமத்துலேருந்து ஒரு சிலர் வராங்க. இங்கே பார்த்தோன்னா கேஜிகாண்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜிலேருந்து வராங்க. இத்தனை பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை அற்புதத்தை சாட்சி பகிர்ந்து கொண்டு சத்தியத்தை கேட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் இங்கே அருகில் இருக்க ஏன் வரலன்னா, இவங்களை அவங்க குறை சொல்லிக்கணும், இவங்களை குறை சொல்லிக்கணும், சபைக்கு வருவது கிடையாது. இதனால் நமக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பிரச்சனைகள் நம்ம வரும். ஏன்னா சங்கீதம் 26ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், நல்லா இருக்கும். அது அந்த வீணரோட உட்காராத வஞ்சியரோட சேராதுன்னு சொன்னால் நம்மளாலும் கேட்க மாட்டாங்க. வஞ்சியரோட பேசி ஆலோசனை கேட்டு தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும்போது ஒரு காலத்தில் எழுந்துக்க முடியாத ஒரு பலவீனம் ஒன்று தாக்கப்படும் போது இயேசுவை நான் மறந்துனே அழக்கூடாது. கண்ணீரோடு விதைப்பவன் கம்பீரத்தோடு இருப்பான். கண்ணீரோடு விதைக்கப்படும் சங்கீதம் 126ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம், கண்ணீரோடு விதைப்பவன் கம்பீரத்தோடு இருப்பான். கண்ணீரோடு விதைக்கப்பட்டதுங்க. அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு மேலே நான் எடுத்து திடீர்னு ஞாபகம் வருது. எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்போம் இந்த ஊருக்கு 2010 வந்தோமே. இன்னைக்கு 2026 16 வருஷத்தில் எத்தனை பேர் கொடுத்துருன்னு சொன்னால் ஒரு 36 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கு. ஞாபகம் வந்து வரைக்கும் எழுதினேன். இதே கிராமத்து திருத்தணியில் இருக்க ஒரு சில குடும்பங்கள், அவ்வளோதான்.
குறுகிய காலத்தில் வந்து இத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுத்து நடத்தும் போது இவங்கெல்லாம் எப்படி சபை விட்டினா தனக்கு தானே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு தான் சபை விட்டினா சபையினால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க இதயத்தில் உண்மையாக பரிசுத்தத்தோடு ஞானத்தோடு காத்திருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் தன் தவறு உணர்த்து வராண்டவர். அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. ஒரு காலகட்டத்தில் ஒருவர் சொல்ல கேட்டு ஒருவர் கடந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வெளியே வர முடியாத உள்ளேயும் உட்கார முடியாத அவதிப்பட்டு கொண்டு இருப்பதை போல் தான் இப்போ இருக்கிற வாலிபர்கள் சிலர்களுக்கு சொல்கிறோம். நம்ம சபை கடந்து வாங்கன்னா சபைக்கு நேரத்துக்கு கடந்து வர்றது கிடையாது. அமாவாசை கூட்டம் சொன்னால் அதுக்கு வந்து கலந்து கொள்வது கிடையாது. இல்லை ஜென்ரல் ப்ரேயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று 3 நாளில் இந்த 17ஆம் தேதி வருது. சரியாக 16 வருஷம் முடிந்தது. 17ஆம் வருஷம் தொடர்ந்து போக போகிற நாட்கள் 17ஆம் தேதி தான். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி தான் சபை இடித்த பிறகு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் சபை ஆரம்பித்தோம். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் இந்த ஊழியம் எப்படி நடக்குது? உங்களுடைய பிரச்சனை எப்படி இருந்து தேவன் உங்களை விடுவித்தார்? எப்படிப்பட்ட உபத்திலிருந்து உங்களை திரித்து எடுத்தார்? எவ்வளோ பலவீனம் உங்களை தாக்கப்படும் போது உங்கள் குடும்பத்தை எப்படி தேவன் உயர்த்திருப்பார்? இதை மறந்துடுறாங்க. கொஞ்சம் வசனம் உள்ளுக்குள்ளே வரப்படும் போது தடுமாறுறாங்க. எங்கே போகணும்னு தெரியாது. அதுதான் வீணவரோட உட்காராது, வஞ்சிகரோடு சேராது, ஈசாக்கை போல இருக்கும். கவலை வந்துச்சு 7 வருஷம் ஆகுது இல்லையா அப்படின்னு சொல்ல 20 வருஷங்களாக குழந்தை இல்லாத ஈசாக்கு ஜெபத்தை கத்தர் கேட்கிறார். அவன் 40 வயதில் திருமணம் ஆகுது. அவன் காத்து கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனை. ஏன்னா அவன் மனைவி அவனை பார்க்குற நேரத்தில் அவன் தானம் பண்ண கடந்து போனான்னு இருக்கும். ஏசாயா புத்தகத்தில் ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 63ஆம் வசனத்தை படித்து 66 வரைக்கும் இருக்கும். அவன் தானம் பண்ண போன அந்த மாலையில் போகும்போது எங்கே போனான்? இன்றைக்கி மாலையில் நம்ம எங்கேயோ சுற்றுப்பயணம் போவோம். அவன் பார்த்தா தானம் பண்ண கடந்து போன ஒரு வாலிப பருவத்தில் திருமணம் முடிஞ்சு தாய் மேலே இருந்த பிரச்சனை, தாய் இழந்து போன துக்கத்தை சந்தோஷமாக தன் மனைவி வந்து சேர்ந்த பிறகு சந்தோஷம் அடைகிறான். நல்லா தெளிவாக இருக்கும் பைபிள். அவன் தாய் மேலே இருந்த பாரப்பட்டு கண்ணீரை துடைக்க வந்த மனைவி வரும்போது அவனுக்கு ஒரு ஆறுதல் அடையுது, சந்தோஷம் வருது. அப்போ சந்தோஷம் போது என்ன பண்ணிட்டான்? நாளில் கடவுளை ஜெபம் பண்ணுறதை விட்டான். அந்த காலத்துக்கு பிற்பாடு ஆதியாகமம் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் 67ஆம் வசனம் படிக்கிற வசனத்துக்கு பிற்பாடு ஆதியாக 25ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்துலையும் 20, 21, 22 இது 3 வசனத்தில் அவர் கொடுத்து ஒரு பேச்சுகள் உண்டாகும். ஏன்னா அவனுக்கு திருமணம் ஆகும்போது 40 வயது, அவன் ஜெபிக்கும் போது அவனுக்கு 60 வயது. அப்போ அவன் ஜெபம் இல்லாதனால தான் ஆச்சு அந்த குடும்பத்தில். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் ஜெபம் கிடையாதுங்க. குடும்ப ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஏதோ ஒரு கண் துடைப்புக்காக ஒரு ஜெபம், 1 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம். உன் கண்கள் முழுவதும் எங்கே இருக்குது? நல்லா பாருங்கள். நீதிமொழி புத்தகத்தில் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பார். யோபு புத்தகத்தில் நல்ல விஷயம் சொல்லி கொடுப்பார். 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 11ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்கள். சில பிரச்சனை நமக்கு எப்படி வருதுன்றதை பார்த்தோன்னா நீங்கள் முதல்ல பார்த்தீங்க இனிமேல் வர காலத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு போகாத எங்கேயும் போக மாட்டீங்க. நான் முதல்ல ஆலயத்துக்கு போட்டு வர அப்புறம் வெளியே போகலான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நான் படிக்கிறேன் அந்த வசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது யோபு தான் நினைக்கிறேன். அது ரொம்ப நாளாச்சு. கர்த்தருடைய கிருபை வெளிப்படும் நினைக்கிறேன் அந்த வார்த்தை. ஆமாம், அதுதான் 22ஆம் அதிகாரம் யோபுல 11ஆம் வசனம். நீர் பார்க்கக்கூடாதபடி இருள் வந்து ஜாலப்புறத்தினால் உம்மை மூடுகிறது. நீ பார்க்கக்கூடாதபடி சத்தியத்தை பார்க்கக்கூடியாத உலக சிற்பன்மை உன்னை மூடி வைத்திருக்கு. என்ன மூடுதான்? இருள் மூடுதான். நீ பார்க்க முடியாதபடி இருள் உன்னை மூடப்படும். அப்படிதான் எனக்கு பைபிள் நல்லா பாருங்க. நீங்கள் பார்க்கக்கூடாதபடி இருள் வந்து ஜாலப்புறத்தில் உண்மை மூடுகிறது. நம்ம மூடக்கூடிய சூழ்நிலை யார் ஏற்படுத்துறாங்க? ஜபத்துக்கு இன்னைக்கு ஜோமனம் இல்லை, ஜபத்துக்கு போனால் அந்த டைம் தான் யாராவது ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஜபத்துக்கு போகும்போது அந்த பசங்க இப்படி பண்ணுது, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கணும், ஜபத்தை விட்டு ஜெபித்து பாருங்க. ஈசாக்கு ஜெபித்தான். ஏசாயா 61:7 படி ஒரு குழந்தை இல்லை, ஒரே பிரசவத்துக்கு 2 குழந்தைய கற்றுக் கொடுத்தா இல்லையா? ஜெபிக்கணும். மூடி வச்சிருக்குது பிசாசு. இன்னும் ரோமரில் படிச்சு ரொம்ப இருக்கும் 1ஆம் 21 இருள் அந்தகாரம் மூடப்பட்டிருக்குதான். விசுவாசமாக உள்ள ஜனங்கள் மேலே தான் அது ஊற்றும். எப்படானா தேவனை விட்டு 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 விலகி விலகி நீ போக போக உன் ஜபங்கள் கேட்கப்படாது. ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டேன், உலகத்துக்கு தான் கொடுப்பேன். அதுதான் சங்கீத புத்தகத்தில் இருக்கும். 26:5 நினைக்கிறேன் 4 நினைக்கிறேன். வீணோடு உட்காராத வஞ்சிகரோடு சேராதுன்னு இருக்கும். நீ வஞ்சிகரோடு சேர்த்து மனுஷனுடைய ஆலோசனை கேட்குற. மனுஷனுடைய ஆலோசனைகள் வீணானது இல்லையா? சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் போது நீ மனுஷனுடைய ஆலோசனை ஏன் இப்படி பண்ணுறாங்க? சபையை கொடுத்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்கள் நினைப்புங்க நிறைய விஷயத்தில் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்லாம் சபைக்கு வர்றதே கிடையாதுங்க. சரியா? அப்படியே வந்தால் ஒரு கடமைக்காக உட்கார்ந்து கொண்டு ஒரு சத்தியத்தை கேட்கறது கிடையாதுங்க. உங்களை நீங்களே சோதித்து பாரு. எந்த சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் உங்களை விடுவித்தார்? உங்கள் குடும்பத்தில் எந்த சூழ்நிலையிலேருந்து தூக்கி எடுத்தார்? எப்படிப்பட்ட பிரச்சனை நாங்கள் சிக்கி கொண்டிருந்தோம், அதுலேருந்து எங்களை மீட்டெடுத்தார். எங்கள் சபையை சார்ந்திருக்க எங்களால் நிறைய சொல்ல முடியும்.
மீக்கெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும், வாலிபர்களுக்கும் வாலிப சகோதரியாக இருக்கும். அப்படி பின்மாற்றம் அடைந்தவர்கள்லாம் நிறைய பிரச்சனையில் பட்டு அவதிப்பட்டது எனக்கு நல்லா தெரியும். பக்கத்து அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கும். உங்கள் சபைக்கு நீங்கள் பார்க்குற எந்த சபையாக இருந்தாலும் சரிங்க, சபை கூடுதலை கலந்து கொள்ளுங்க, சபையில் நடக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார்னு கேட்குறீங்க. அவர் என்ன உனக்கு சொன்னார்? நல்லா ஒரு விஷயம் பார்த்துங்க, நல்லா இருக்கும். அது யோவான் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யணுவாங்க அந்த அம்மா. உன் ஜபங்கள் என்னவா இருக்குது? அவங்க என்ன சொன்னா இவங்க என்ன சொன்னா அதை பார்க்காது, அவர் என்ன சொல்றார் அதன்படி செய். அப்ப கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரு? நீ என்னிலும் என் வார்த்தை உன்னை நிலைத்திருந்தா நீ கேட்டுக்கொள்வதோ அதை நான் செய்யப்படுன்றாரு. அப்படித்தானே சொல்றாரு. அப்போ அவர் சொல்லிட்டாரு நான் செய்யப்படுன்னு. நீ எங்க செய்கிற? மனுஷங்கிட்ட போய் உங்க குறைய சொல்லிக்கினே இருக்கிற. ஒரு மனுஷன் நேற்று கலங்கினாரு, நான் மறித்து போயிடுவேன்னு சொன்னார். உடனே அதை பற்றி கவலைப்படாத. எத்தனையோ விஷயத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ற, நீ இதனா பண்ணிடலாம், இதெல்லாம் நல்லது செய்யணும் தான் எண்ணங்கள். ஆனால் அது நல்லது இல்லையே, பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஆலோசனைகள். அப்போ அதுல இருந்து விலைக்கு வரக்கூடிய எத்தனையோ காரியத்தை சொல்லிக்கொண்டே வந்து அத்தனை அளவுக்கு கர்த்தர் உயர்த்து போகிற காலத்தில் எங்கே தவறி விழுந்தார், இன்னைக்கு எழுந்து கொண்டே நிற்கிறார். காரணம் கர்த்தரை விட்டு நம்ம விலக நமக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரங்களும். அதுதான் அங்கே படிச்சல யோபு புத்தகத்தை 22ஆம் அதிகாரம் 11 அதை வந்து அப்படி மூடுமா, இருள் நம்மளை மூடிக்கொண்டிருமா. அப்படி மூடப்படுது. சந்தோஷம் நம்மளை மூடும். அந்த இருளான சந்தோஷம் தெரியல, மாமிச சந்தோஷம். மாமிசம் சிந்திக்குது, மாமிசம் யோசிக்குது, தன்னை கொடுத்து தன்னை பெருமையாக பேசிக்கொள்வது. இவைக்கு மேலே ஒன்றுமே கிடையாது நினைச்சேன்னா எதிர்பாராத பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்து. ஜபம் இல்லைன்னா எதிர்பாராத பிரச்சனை வீட்டுக்குள்ளும். எத்தனையோ பிள்ளைகள் வந்து சிலர்லாம் அனுமதி, தகப்பனை தாயை அனுமதி கேட்கறது கிடையாதுங்க. தகப்பன் சொல்றது கேட்கறது கிடையாது, தாய் சொல்றது கேட்கறது, தன்னை மீறி போவாங்க. ஏதாவது ஒரு சிக்கல் அவங்கள மூடப்படும், இருள் அவங்கள மூட வைக்கும். ஒரு பிரச்சனை, ஒரு சந்தோஷம் நம்மளை மூட வைக்கும், ஆசைகளை மூட வைக்கும். அது மூடப்படும் போது தன்னை அறியாமல் கீழே விழுந்து கிடப்ப உனக்கு தெரியாது. அதுதான் சங்கீத புத்தகத்தை சூப்பராக இருக்கும். அந்த வசனம் படிச்சு பாருங்க. சங்கீதம் 118:13 விழும்படி நீ தள்ளினாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நீ ஜெபம் பண்ணனா அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை பேருங்க ஜெபம் இல்லைங்க. ஜெபம் இல்லாத வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஜெபிக்கணும்ல. ஜெபிக்காத எப்படிங்க ஒரு தேசத்தின் மக்களை, என் கிராமத்தின் மக்களை எத்தனை பேர் எனக்கு ரட்சிக்கப்பட்டு 36 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறான். அது 36 30 பேர் தான் இருக்கும். ஏன்னா 6 பேர் வந்து அது திருத்தணி பகுதியில் இருக்குது. அப்போ 30 பேர் ஞானஸ்தானம் கொடுத்து இப்போ சபைக்குள்ள வரலன்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு குறை சொல்லிட்டு போனாங்களே தவிர அந்த குறையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. தான் தவற உணர்த்து வராண்டது. தன் பாவங்களை மறைக்க வாழாடி மாட்டான். நல்லா பாருங்க, நீதிமொழி 28:13 சொல்ற, தான் பாவங்களை மறைத்து மறையில் இருள் அந்தகாரம் உன்னை மூட கொள்ளும் போது தன்னை அறியாத பவர்ல போய் விழுந்து நீ செய்கிற தப்பு உன்னை தொடர்ந்து பிடிக்கும். இன்னைக்கு பெற்றோர்கள் நினைப்பாங்க பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளைகள் நினைக்கும் பெற்றோர்கள் கொடுத்து தொடர்ந்து அதை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இருள் அந்தகாரம் உன்னை மூடிச்சுன்னு வச்சுக்கோ. கர்த்தரை தவிர விடுவிக்க ஒருவரும் கிடையாது. எந்த சூழ்நிலை தேவனை நினைச்சு தர இன்னைக்கு நான் சாட்சியா சொல்லுவேன். எப்படிப்பட்ட உபத்திலிருந்து என்னை பிரித்து எடுத்தார் அது இன்னும் சாட்சி சொல்லுவான். இன்னைக்கும் ஒரு சிலர் என்னை ஏமாத்துறதா இல்லை பற்றி குறை சொன்னா கவலைப்பட காரணம் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளது. அப்போ எங்க வரணும்? இன்னைக்கு நான் பார்த்தேன் சபகாலை கடந்த மாதம் பார்த்தேன்னா அமாவாசை பிரேயருக்கு 3 பேர் தாங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொன்னேன், இனிமேல் நான் தேடி போக மாட்டேன். நீ அனுப்புகிற தேவன், நீ அமர்ந்துரு, நான் தேவன் என்று அறிவிப்பேன். நான் அமர்ந்து ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரா வந்து சபையில இருந்து எல்லாம் பார்த்தா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கிடையாது, வெளியிருந்து வராங்க. திருத்தணி பகுதியிலேருந்து கேஜிகண்டி பகுதியிலேருந்து உட்காராங்க. விடுதலை கர்த்தர் கொடுக்குறாரு. வெள்ளத்தினாலும் விளக்காத முடி பரிசுத்த ஆவியினால் தான் முடியும். சகரியா 4:6 சொல்ல, வெள்ளத்தினால் விலக பணத்தினாலும் பதவியினாலும் தன்னுடைய பருவ காலத்தை கொடுத்து நினைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியான உனக்குள் வந்தால் தான் ஜெயத்தை பெற முடியும். எத்தனை பிள்ளைகள் நம்ம சொல்றோம், ஒரு சாக்கு போக்கு சொல்றேன், நான் தூங்கிட்டேன், சபை கூடுதலை தூங்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்லக்கூடாதுங்க. அது கடுமையாக வந்துடும். வீட்டில் நிலைத்து தூங்காத அளவுக்கு பிரச்சனை வந்துடும். இயேசு என்ற ரட்சகரை நீ பற்றி கொண்டால் முடியாத காரியத்தை கூட தேவன் அற்புதமா முடிய செய்வார். முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்வார். நிறைய விஷயம் பார்க்கணும். இது முடியாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே, அதை செய்து முடிப்பார். அப்படிதான் ஒருவன் மார்க்கு புத்தகத்தை படிக்கும்போது 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல சொல்லுவார், நீ விசுவாசி கூடுமான்னு சொல்லுவாரு. அவன் சிறு வயதுல என் பிள்ளை இப்படிதான் பாதிக்கப்போதுன்னு சொன்னா ஒன்னொன்னு சொல்லுவான். கடைசியா என் அவிசுவாசி நீங்கபடி நீ உதவி செய்ய ஆண்டவரேன்னு. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகளுக்கு அவிசுவாசி தான், எத்தனையோ ஜனங்களுக்கு அவிசுவாசி, நம்பிக்கை கிடையாது, முழு நம்பிக்கை கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்புறது கிடையாதுங்க. அவர் என்ன செய்யுது, நம்ம என்ன செய்யுது, நம்ம தானே சம்பாதிக்கணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலம் கொடுக்கிறார்.
நல்லா பாருங்க, இன்னும் 2 நாளாகத்துல ஒரு வசனம் இருக்குதுங்க, ரொம்ப அழகா இருக்கும். அது 1ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க, முழுமையா படிங்க. அந்த நாணத்தை ஐஸ்வர்யத்தை யார் கொடுக்குறாங்கன்னு கர்த்தர் தெளிவா காட்டுவார். வாழ்க்கையில என்ன நம்ம இழந்து போறோம், எந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட பிரச்சனை எப்படி விழிக்க முடியும்? முழங்காலிட்டு ஜெபித்தால் வெற்றி பெற முடியும். அதுதான் சொல்றாரு இங்கே. நீதிமொழி புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் போது, குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தமாகவும் ஜெபமோ கர்த்தரால் வரும். குதிரையை கொடுத்து நிறைய செய்திகள் உண்டு. யோபு புத்தகத்தை நல்லா இருக்கும், 59ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் படிச்சு பாரு. குதிரையுடைய சத்தத்தை கட்டு எதிராளி போட்டு பயப்படாது. குதிரை ரன் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா எதிராளி எத்தனை அம்புகள் பாசினாலும் பயப்பட மாட்டான். அப்படிதான் உங்களுக்கு ஜபம் இருக்கும். அப்படிதான் இருக்கணும். ஒருத்த சத்தமா ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியா வந்தது 7 வழியா கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை இழந்து போகாதீங்க. பின்மாற்றடைங்க. சபையில கூடுதல் கலந்து எந்த சபைக்கு நீங்க போயிருந்தீங்களோ அந்த சபை கடந்து போங்க. யார் இந்த செய்திகள் கேட்டாலும் விசுவாசத்தோடு முழங்கால் போடு. நீ முழங்கால் எடுத்து முன்ன சுத்தி தேவன் அக்கினிமலா இருக்கிறான் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு உன் குறைகளை அவர் நிறைவாக்கிட்டார். வேற யாராலும் பண்ண முடியாது. அதை தான் சொன்ன, வருத்தப்பட்டு பாரசுமல் நீங்கள் என்னிடத்துல வாங்க. ஒரு காலத்தை ரட்சிக்கப்படும் போது எப்படி வந்தீங்க, என்ன வேண்டிக் கொண்டீங்க? சிலரெல்லாம் ரட்சிக்கப்படும்போது வேண்டிக் கொள்வாங்க, தெரியும், நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன், ஆண்டவர் என் கூடிய வச்சிருப்பேன், சபைக்கு எத்தனை வேலை எனக்கு செய்வேன்வாங்க. இத்தனை காரியத்தையும் கத்த நீ பேச விண்ணப்பத்தெல்லாம் காது உள்ளவன் கேட்க கடவுன்னு சொன்னார். உன்ன அவர் சொன்னதெல்லாம் காதில் கேட்டுக்கொண்டது. எந்த சூழ்நிலையிலிருந்து உன் பிள்ளையை விடுவித்தார், எந்த சூழ்நிலையிலிருந்தும் கணவர் விடுவிக்கப்பட்டார், என்ன சூழ்நிலையிலிருந்து வீட்டை மாற்றினார், இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து அப்படி பாருங்க. தேவன் எல்லாவற்றுக்கும் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிசயங்களை காண பண்ணு என்று சொன்னார். சத்தியம் என்ற வார்த்தை நீ பற்றி கொண்டால், ஈசாக்கு ஜெபித்த ஜெபம் ஒரு குழந்தை அல்ல 2 குழந்தை கற்றுக் கொடுத்தார். ஆதியாக 25ஆம் அதிகாரத்தை நீ படிச்சுன்னு சொன்னா ரொம்ப அழகாக 21ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 20ஆம் வசனத்து 23ஆம் வசனம் வரைக்கும் படிச்சுன்னா அவன் ஜெபம் இல்லாத ஈசாக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். அவன் ஜெபித்து முடிக்கும் போது 1 அல்ல 2 கொடுத்தார். உன் வாழ்க்கையில் ஜபம் சரியாக இருந்தால் உன் ஜபத்தை கர்த்தர் கேட்க வல்லவராக இருப்பார். கலங்கி இன்னைக்கு எத்தனை பேர் தவித்து கொண்டிருக்கலாம். என்னிடத்துல வா, நான் புறம்பாக தள்ள மாட்டேன் என்ற யோவான் 6:37. நீ வரியா, ஆலயத்துக்குள்ள வந்து உட்காந்துப்பார். நீ போறியா, உன் ஆலயத்துல வந்து உட்காந்துப்பாரு. ஆலயத்துல உட்காந்து முழங்காலிட்டு ஜெபிக்க 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 கர்த்தருடைய அப்படியே வல்லமை இறங்க உன் குறைகள்லாம் நிறைவாக இறங்கும் போது குறை கடந்து போகும். நல்லா இருக்கும். இன்னும் நான் நிறைய டைம் எடுத்துக்கலாம். கர்த்தரிடத்துல பார்த்தீங்கன்னா நிறைவு இறங்கும் போது குறை கடந்து போகும். இது 2க்கும் வந்து தெளிவாக திட்டமாக இருக்கும். அதனால என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமா தேவனுடைய மகிமை காண்பான். அதுதான் சொல்ற, நீங்கள் என்னிலே என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கோது எதுவோ அது செய்யப்படும். ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்டுக்கொள்ளுகிற ஈசாக்கு செய்ததல்ல. வேதத்தில் நிறைய வசனம் உண்டு. மார்க் புத்தகத்தில் 9ஆம் 23ஆம் வசனம், ஒருவன் ஜெபித்த ஜெபத்தை கேட்டவன் அவன் அவிசுவாசம் நீங்க கேட்டான், குழந்தை சுகமானான். உன் குடும்பத்தில் எத்தனை பேர் பலவீனத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பிசாசில் இருக்கிறாங்க, எத்தனை கடந்தொழில் நினைக்கிறீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. நல்லா பாருங்க, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகும். ஜெபமே கர்த்தரால வரும். ஜெபித்து பாருங்க, வெற்றி பெறுவீங்க. நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ள அதிசயமான காரியம் இந்த செய்தி கேட்கப்படும் போது அந்நிய கண்கள் இல்ல, சொந்த கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். பல நன்மைகள் உண்டு. அதான் சொல்றேங்க, இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டையை மட்டும் உங்ககிட்ட இருந்தா நீ எங்க கடந்து போனாலும் முன்ன பின்னு கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், சகலத்தை பொருட்படுத்துவேன். பெரிய கிருஷ்ண பிதா, ஆமென்.